புதுக்கோட்டையில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய கட்டிடம் சத்தியம் செய்தி எதிரொலியாக இடிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்தில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள். புதுக்கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு எதிரே அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு கட்டடம் பாழடைந்த நிலையில் உள்ளது. இந்த கட்டடம் சிதிலமடைந்ததால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அரசு ஊழியர்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டனர். இதையடுத்து அரசால் பூட்டப்பட்ட இந்த பாழடைந்த கட்டிடத்தை சமூக விரோதிகள் சிலர் ஆக்கிரமித்து மது அருந்துதல் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த கட்டிடத்தின் அருகே புதிய பேருந்து நிலையம், அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், பார்வையற்றோர் பள்ளி ஆகியவை உள்ளதால் இவ்வழியாக செல்ல வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு உள்ளது. இதனால் ஒருவித அச்சத்துடனேயே பொதுமக்கள் இந்த கட்டிடத்தை கடந்து செல்ல வேண்டிய நிலை இருந்தது. இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து தற்போது அரசு அதிகாரிகள் சார்பில் பாழடைந்த கட்டிடத்தை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த கட்டடத்தை இடித்துவிட்டு பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த கட்டிடத்தில் சமூக விரோதிகளின் கூடாரமாக இருந்தது. இந்த செய்தியை ஏற்கனவே தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் கோரிக்கை வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று அதை இடித்து கொண்டிருக்கின்றார்கள். மகிழ்ச்சிதான். இப்பொழுது புதுக்கோட்டை பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதிய அளவிற்கு வசதி இல்லை, பேருந்துகள் நிற்பதற்கு வசதி இல்லை. எனவே இந்த இடிக்கப்படுகின்ற அந்த ராணியார் மேல்நிலை பள்ளிக்கு இருக்கின்ற அந்த கட்டிடத்தை இடிக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இடம் கிடைக்கப் போகின்றது. எனவே புதிய பேருந்து நிலையம் விரிவாக்கத்திற்கு போதிய அளவில் இல்லாததனால் அங்கே இருக்கின்ற நகர பேருந்துகளை அந்த இடிக்கின்ற இடத்தில் கொண்டு போய் வைத்தால் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று பொதுமக்களின் வாயிலாக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். தற்போது புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலைய விரிவாக்கத்திற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்தே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் அங்கு இடப்பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே பாழடைந்த கட்டடத்தை முழுமையாக இடித்துவிட்டு நகர பேருந்துகள் இங்கிருந்து இயங்கும் வகையில் பேருந்து நிலையம் அமைத்தால் பொதுமக்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. இந்த இடிச்சுக்கிட்டு இருக்கிறத புதிய பேருந்து நிலைய விரிவாக்கத்திற்காக தற்போது தற்காலிக பேருந்து நிலையம் அமைத்துள்ள பகுதி போக்குவரத்துக்கு மிகவும் இடையூறாகவும் பத்தாததாகவும், அதாவது அதுக்கு பத்தாமை இருப்பதனால் அந்த இடிக்கிற இடத்துல நகர பேருந்துகளை அங்கே இயக்கி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அதை பயன்படுத்தினால் புதுக்கோட்டை நகரத்திற்கு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் நன்றாக இருக்கும் என்று கோரிக்கை வைக்கிறோம். சத்தியம் செய்தி எதிரொலியாக சமூக விரோதிகளின் கூடாரமாக செயல்பட்ட பாழடைந்த கட்டடத்தை இடிக்க நடவடிக்கை மேற்கொண்டதைப் போல பேருந்து நிலையம் அமைக்கவும் அரசு முன்வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சத்தியம் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் காமராஜுடன் சத்தியம் செய்தி குழு.